வெல்கம் டு பிரணவேஜ் இன்ஃபோஸ். டிஎன் செட் எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. டிஎன் செட்டில் தமிழ் வழி இடஒதுக்கீடு 20% தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸில் டிஎன் செட் எக்ஸாம் எழுதின 2 விண்ணப்பதாரர்களால் உயர்நீதிமன்றத்தில் ஏப்ரல் 4, 2025 அன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 4/6/2025க்கு அப்புறமா உயர்நீதிமன்றம் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டு யூஜிசி அட்வொகேட் அவர்களுக்கு மெமோ அனுப்பியிருக்காங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இதில் ஓசி 31%, பிசியில் 26.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15%, பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு 3.5%, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 3%, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1% அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்குது. இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் எல்லா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் நியமன தேர்வுகள்லையும் நடைமுறையில் இருக்குது. அடுத்து ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 4%, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு 20%, உமன்ஸ்க்கு 30% அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டிங்ஸ்லையுமே நியமன தேர்வுகளில் பின்பற்றப்படுது. அது போக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸில் டெஸ்டியூட் விடோக்கு 10% இருக்குது. அது பே லெவல் 20,600க்கு கீழே உள்ள போஸ்டிங்ஸில் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3லேருந்து 10% வரைக்கும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட்டில் மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5% குரூப் சி போஸ்ட்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு 10% யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸில் தான் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு அந்தந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு கீழே வர இந்த பிடபிள்யூடி, விமன், டிரான்ஸ்ஜெண்டர், ஆர்ஃபன் மாதிரியான பிரிவுகளுக்கு வெவ்வேறு மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் செட் தேர்வில் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க தனியாக. ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த செட் தேர்வுகளில் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ரிசர்வேஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன் எல்லா மாநிலங்கள்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய விமன்ஸ் ரிசர்வேஷன் 33.33% ஆந்திராலையும் தெலுங்கானா ஸ்டேட்லேயும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெலுங்கானா ஸ்டேட்டோட செட் எக்ஸாம் 2023யோட கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்குறேன். அதில் தனியாக பாருங்கள், உமனுக்கு கட் ஆஃப் தனியாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் கட் ஆஃப் தனியாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷோட செட் எக்ஸாம் 2021ஓட கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் விமன்ஸுக்கும் பிடபிள்யூடிக்கும் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் தனியாக ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரியிலையும் வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்கு உள்ள ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனும் ஃபில் பண்ணுறாங்க விமன்ஸுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும். அடுத்து ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷன் 1% வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேசம், கர்நாடகா மாநிலத்தில் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 26th வெஸ்ட் பெங்கால் செட் எக்ஸாமில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனியாக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா விமன்ஸ் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே தனியாக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அண்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஆர்ஃபன் ரிசர்வேஷன் 1% மகாராஷ்டிராவில் கொடுத்துட்ருக்குறாங்க. இது மகாராஷ்டிராவோட செட் எக்ஸாம் கட் ஆஃப் அனாலிசிஸ். இதில் உங்களுக்கு ஆர்ஃபனுக்குன்னு தனியாக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி செட் எக்ஸாம் மத்திய பிரதேஷ்லேயும் சத்தீஸ்கர்லேயும் பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்குன்னு தனியாக செப்பரேட் சீட்ஸ் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லா கேட்டகரியிலையுமே கொடுக்குறாங்க. இது மத்திய பிரதேஷோட செட் எக்ஸாமுக்கான 2024 நடந்த செட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ். அதில் விமன்ஸ் அண்டு
பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்குள்ளேயுமே வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது சத்தீஸ்கரோட செட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ். இதுலேயுமே வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்குள்ளேயும் வந்து விமன் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய கேட்டகரிக்குள்ளேயும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஜிடிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விமன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், பிஎஸ்டிஎம் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், ஆர்ஃபன் மாதிரியான கேட்டகரிஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். தமிழ்நாடு அரசோட பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு அரசாணையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு பணிகளுக்கான நியமன தேர்வில் ஒவ்வொரு நிலையிலையும் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலையிலும் வந்து 20% ஒதுக்கீடு வந்து தனியாக வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ டிஎன் செட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து உதவி பேராசிரியர் நியமன தேர்வில் வந்து பணி வாய்ப்பு பெறுறதுக்கு 20% வந்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவோ அல்லது அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ வந்து அதுக்கு முந்தைய நிலையான அந்த தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் வந்து 20% பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் டிஆர்பி வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கோரிக்கையை வந்து நீதிமன்றத்தில் வச்சுருக்குறாங்க கேண்டிடேட்ஸ் தரப்பில். இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுமே வந்து டிஎன் செட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய 43 பாடங்களில் ஒரு 7-8 பாடங்களுக்கு தான் வந்து பொருந்தும். ஏன் அப்படின்னா, 1லேருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் ரெண்டுமே வந்து தமிழ் வழியில் வந்து ஒரு 7-8 பாடங்களுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த 43 பாடங்களில் 7 to 8 பாடங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து பொருந்தும். ஒரு கூடுதல் தகவலுக்காக, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத சமயத்தில் ஜேஇஇ மெயின் அண்ட் ஜேஇஇ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் வந்து மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தாலுமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 ஐஐடிக்கள்லையும் 31 என்ஐடிக்கள்லையும் வந்து +2 முடித்த பெண்கள் படிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மாதிரி அதுக்கு இணையான 20% சூப்பர் நியூமரரி ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அதாவது 20% பெண்கள் கூட இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ரிசர்வேஷன் தான் இது வந்து. அடுத்து சம வாய்ப்பு இல்லாதப்ப தமிழ்நாட்டில் +2 படிப்பை முடித்த ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து 7 விதமான தொழிற்படிப்புகள், உதாரணத்துக்கு வந்து மெடிசின், இந்தியன் மெடிசின்ஸ், என்ஜினியரிங், லா, அக்ரி மாதிரியான 7 விதமான தொழில் படிப்புகளில் சேர்றதுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வழக்கு வந்து யூஜிசி அட்வொகேட் கிட்ட போயிருக்கு. யூஜிசி அட்வொகேட் வந்து என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, டிஎன் செட் எக்ஸாம் வந்து ஒரு மாநில தகுதி தேர்வு அப்படின்றதுனால இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை மாநில அரசு விரும்புனா அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியமன தேர்வுகளில் பிஎஸ்டிஎம்க்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதிக முக்கியத்துவம் தர்றாங்க. டிஎன் செட்டில் மொத்த தேர்ச்சியில் 20% பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இல்லாதப்ப தகுதி தேர்வுலையும் பிஎஸ்டிஎம்க்கு 20% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கான புதிய ஆணையை தமிழ்நாடு அரசு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீதிமன்றமும் வந்து டிஎன் செட் தேர்வில் ஒரு பாடத்தில் மொத்த தேர்ச்சி பெற்றவர்களில் 20% பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்ற நிலை இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம்கான ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் மற்றும் அரசோட முடிவை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வழக்கு முடிஞ்சிருச்சுன்ற பட்சத்தில் கூடிய விரைவில் டிஎன் செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸும் வந்து வந்துடும்.
டிஎன்செட் எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். டிஎன்செட் எக்ஸாம் மற்றும் அரசு கல்லூரிகள்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் வந்து நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். இது மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.